நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த துப்பாக்கி சூட்டை ஏற்படுத்திய அந்த காவல்துறை அதிகாரியுடைய பாதுகாப்பு சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பொருட்டு அந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று அவருடைய உறவினர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துமாறு அங்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அவற்றுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது உலக பாதாள கும்பல் தலைவருடைய வீட்டுக்கு தீ வைப்பு அது சார்ந்த விசாரணைகள் எல்லாம் ஆரம்பமாக இருப்பதாகவும் காவல்துறையினர் தங்களுடைய அறிக்கைகளில் சொல்லி இருப்பதையும் அது சார்ந்த விசாரணைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவற்றுடைய பின்னணிகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக நான் சொன்னது போன்று அவருடைய பாதுகாப்பு சார்ந்து அவரை விசாரணைகளுக்கு அழைக்கின்ற அந்த செயற்பாடுகளும் துரித கதியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அவசரமாக இடமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேர்கொழும்பு சிறைச்சாலை பெண் கைதிகள் அடுத்தடுத்து பதிவாகின்ற மரணங்கள் தீவிரமடையும் விசாரணைகள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரிய போல மற்றும் போகம்பர சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பெண் கைதிகளும் அவர்களில் அடங்குவதாக சொல்லப்படுகின்றார்கள். ஆகவே நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற இந்த அமைதியின்மை காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் கைதிகள் குழுவினர் நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இருப்பினும் போராட்டம் தற்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் கைதிகள் படிப்படியாக ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஸ்ரீ கஜநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஆகவே சிறைச்சாலையில உள்ள வசதிகளை ஆய்வு செய்த பின்னரே இடமாற்றம் மேற்கொள்ளப்படும் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சுமார் 1000 கைதிகள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் நேர்கொழும்பு சிறைச்சாலையில சொல்லுகின்றார்கள். இதற்கிடையில் அங்குணு கொலபெச பூஜா மற்றும் வெளிக்கட ஆகிய அந்த 3 கைதிகள் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த சிறைகள்ல குறித்த காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே சிறைகளுக்கு சொந்தமான காவல்துறை நிலையங்களால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் இவ்வாறு இருக்கிற பொழுது இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி இடம்பெற்றிருந்தது. அந்த நாடாளுமன்ற அமர்வுல ஏராளமான காரசாரமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. ஆளும் கட்சியை பார்த்து இல்லாட்டி ஆளும் அமைச்சரவை பார்த்து ஆளும் அரசை பார்த்து எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இந்த சிறை சார்ந்து என்ன நடந்தது, இதுக்கெல்லாம் நீங்கள்லாம் பொறுப்பேற்க வேண்டும், பதிலை சொல்ல வேண்டும், ஏன் தாமதம், அசமந்த போக்கா இருந்தீர்களா, உள்ளுக்க சிறை கலவரம் நடக்கின்ற பொழுது கைதிகளுக்கு இடையில நீங்கள் ஏன் அதை கவனிக்கவில்லையா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். அதே போன்று ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் இந்த இடத்துல கேள்விகளை தொடுத்திருந்தார். சிறை இந்த கலவரத்துக்கு பிற்பாடு சிறையில் இடம்பெற்ற ஒரு பதட்டமான நிலைக்கு பிற்பாடு என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதோ பிரச்சனைகள் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த அமைச்சர்களுக்கு இடையிலான இல்லாட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான இந்த சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் என்பது உயரிய சபையில அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதங்களை பார்க்கின்ற பொழுது சற்று வேதனையை உண்டு பண்ணுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய உடை சார்ந்து எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள், இவர் அநாகரிகம், அதாவது நாடாளுமன்றத்துக்கு கொண்டு ஒரு உடை இருக்கிறது, இவர் இப்படி வந்திருக்கிறார், இது சரியா, ஆகவே அதுக்கான இந்த விடயத்தை கொடுங்கள் என்கின்ற விடயமும், அதே போன்று நாடாளுமன்றத்துல எனக்கு பக்கத்துல இவர் இருக்க வேண்டாம், இவரை வேறிடத்துக்கு மாத்துங்கள், ஏனென்றால் என்னோடு தொடர்ச்சியாக இவர் முரண்பாடு கொண்டு இருக்கின்றார் என்கின்ற அந்த விடயங்கள், இப்படி எல்லாம் சின்ன சின்ன விடயங்கள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் எங்களுடைய மக்களுக்கு எதை பெற்று தரப்போகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் இன்றைய அதாவது தற்பொழுது பூஷா சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய ஏராளமானோர் பகிர்கின்றார்கள். எங்களுக்கு அன்று நடக்க நீங்க இன்றைக்கு இப்படி இருக்கிறீங்க தானே, அன்றைக்கு எங்களுக்கு செய்ததுக்கு தான் இன்றைக்கு உங்களுக்கு இப்படி நடக்குது. ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த செயல்பாடு சரியா, இதையா எங்களுடைய தலைமுறைகள் கற்று தந்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே பல பேருடைய பதிவுகளை நான் பார்த்திருந்தேன் சமூக வலைத்தளத்துல. எங்களுடைய தலைமைகள் இவற்றை கற்றுத்தரவில்லை, ஆகவே மறப்போம் மன்னிப்போம் என்ற விடயத்தை தான் கற்றுத் தந்தார்கள். ஒரு இன்பத்துல நாம சந்தோஷப்படலாம், ஆனா துன்பத்துல சந்தோஷப்படலாமா, எங்களுக்கு நடந்தது அநீதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு நடக்கின்ற பொழுது நாங்கள் அவற்றை கொச்சைப்படுத்தக்கூடாது, அவர்களை நாம் சுட்டி காட்டக்கூடாது, அவர்களை நாம் சாடக்கூடாது, அவர்களை நாம் பழி வாங்க கூடாது என்பதைத்தான் எங்களுடைய தலைமுறைகள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இவை இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு புறம் பலர் பலவிதமான
புகைப்படங்களை பதிவு செய்திருந்தார்கள். அதாவது சிறைச்சாலை அதிகாரிகளுடைய இறுதி ஊர்வலம், அதாவது இறுதி அவர்களுடைய அஞ்சலி, அந்த இடத்துல கண்ணீர்கள் கதறுகள் மங்க நின்ற அவர்களுடைய உறவினர்களுடைய புகைப்படங்கள் ஆக இவற்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது எங்களுடைய நாட்டில் என்ற மிகப்பெரிய கேள்விகள் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே எது எப்படி இருந்தாலும் இந்த சிறை கைதிகளுக்கு பிற்பாடு நடந்திருக்கக்கூடிய இந்த கலவரங்கள், அவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முறுகல் நிலை, இதுக்கு உலக பாதாள குழு உறுப்பினர்கள்ட்ட அந்த தொடர்பு படுத்தல் அவர்களால தான் இடம்பெற்றிருக்குமா என்கின்ற அந்த ஒரு விடயம், இவற்றுக்கெல்லாம் விசாரணைகள் துரித கதியில நடைபெற வேண்டும். உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை இனங்காண வேண்டும். ஏன் இதற்கு பின்னால இப்படியான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது? இதுதான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவை மையப்படுத்திய தென்கை மையப்படுத்தி ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இவற்றுக்கான அடுத்த நகர்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எப்படி எடுக்க போகிறார் என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.